ஐயோ, அத்தையோட புருஷன் இப்படி ஒரு ஃப்ராடா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அத்தை இனிமே என்ன பண்ணுவாங்க பாவம்? என்ன பண்ண முடியும்? ரெண்டாம் கல்யாணமா பண்ணிக்க முடியும் இந்த வயசுல? வெயிட்ட போடாத, கையை எடு. ஏன் பண்ணிக்கிட்டா என்னவா? அப்படி என்ன வயசு ஆயிடுச்சு அத்தைக்கு? என்ன ஒரு 40-42 இருக்கும். அத்தைக்கு மேட்சிங்கா 50 வயசுல எவனாவது கிடைக்க மாட்டானா? ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருந்திருந்தா கூட எப்போ பண்ணிட்டு இருந்திருக்கணுமே. கையை எடு. கை எங்க இருக்கு? மூஞ்சில வச்சிருக்கேன். அப்போ கன்ஃபார்ம்டா அத்தை வாழ வெட்டிதானா? வாழ்நாள் முழுக்க இங்கேதான், வேற வழி? இத்தனை நாள் வீசால இருந்த அத்தைக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கொடுத்துட வேண்டியதுதான். என்னடி என்ன பத்தி அரட்ட? நீங்க எல்லாம் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அத்தைக்கு கோவம் வருதுடி, பாவம். நீ வாய முடி. நீ மட்டும் ரொம்ப ஒழுங்காக்கும். லவ்னு சொல்லிக்கிட்டு இப்ப வயசுல குழந்தையோட லபோ நிக்கிற. ஆனா நான் ஒண்ணும் உன்ன மாதிரி அழலியே, தனியா துணிச்சலா வாழணும்னு முடிவு எடுத்திருக்கேன். அதெல்லாம் மான ரோஷம் இருக்கிறவங்க செய்யணும். நான் மட்டும் அத்தையோட பொசிஷன்ல இருந்தேன்னா இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நாக்கு புடுங்கிட்டு செத்துருப்பேன். நான் நாக்க புடுங்கிக்கிற டயத்தை கூட வேஸ்ட் பண்ணாம உடனே செத்துடுவேன். எல்லாரும் போங்கடி. என் கண்ணு முன்னாலேயே நிக்காதுங்க. எங்க வீட்டுல வந்து உட்காந்துட்டு நாங்க உன் கண்ணு முன்னால் நிக்க கூடாதா? நல்ல கதையா இருக்கே. அதானே, நாங்க தானே அதை சொல்லணும். பாரசைட் பாரசைட் பாரசைட்னா என்னடி? என்னடி பாரசைட்னா? பாரசைட்னா மத்தவங்களை அண்டி வாழற புல்லுருவின்னு அர்த்தம். அந்த மரத்துல பாரு. பிரேமி, நீயே பாரு இவங்கள. ஹிட்லர் வந்தாச்சு. 2 நாளா இவங்க கிண்டலும் கேலியும் தாங்க முடியல. என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ போ அத்தை. பாவம், இனிமே அத்தைய பத்தி யாராவது ஏதாவது கிண்டல் பண்ணீங்க உதவுடும் கழுதைகளா. அசோகவனத்து சீதை மாதிரி ஒருத்தி படுத்துட்டு இருக்கா, பாதுகாப்புக்கு 2 அரக்கிகள். ஏதோ கொஞ்சம் விடுதலை கிடைக்குன்னு பார்த்தா தொல்லைகளை இழுத்து விட்டுட்டு போறதாவே வந்து சேர்றது. எல்லாம் போறாத காலம். தலை எழுத்து. பெத்த பொண்ணா இருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாம். மத்தவங்களை என்ன பண்ண முடியும்? சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும். இந்த நேரம் போனா சீக்கிரமா வந்துடலாம். அடுப்படி வேலையை யாராவது பார்த்துக்கிட்டா போலாம். யார் இருக்கா இங்க? அண்ணி, சமையல நான் பாத்துக்கிறேன். நீங்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வாங்க. ஆமா, நீ எப்படாப்பா சொல்ல போறேன்னு நான் காத்துட்டு இருந்தேன். இல்ல அண்ணி, இனிமே பாருங்களேன். நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். நிஜமாவா சொல்ற? காட் ப்ராமிஸா சொல்றேன். அப்படின்னா சரி. கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன், பொரியல் பண்ணிடு. சாம்பார் தாளிச்சு மாத்திரம் தான் கொட்டணும். 1/2 மணியில வந்துடுறேன். எல்லாமே 1/2 மணியில முடிஞ்சிடும். நீங்க போயிட்டு வாங்க. என்ன இவ்வளவு அக்கறை மேல? அதிசயமா இருக்கு இன்னைக்கு அடுப்படியில. அடுப்படியிலையும் ஞானம் அதிகம் வரலாமே.
பின்பக்கமா வந்து கதவை திறங்க. பல்ப கழட்டிட்டு ஹோல்டருக்குள்ள கைய விட்டு ஷாக் அடிச்சு கீழே விழுந்துட்டேன். நல்ல காலம் போ. ஏன் இப்படி செஞ்ச? தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணேன். எங்க போயிட்டு இருக்க இந்த ராத்திரி நேரத்துல? ஒரு வாரம் 10 நாளைக்கு உன்னை வெளியில எங்கேயும் போவேணான்னு சொன்னா இல்லையா? ப்ளீஸ். அவளை பார்க்காம உன்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதா? ப்ளீஸ்க்கா, ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தேன். என்னோட ஹெல்ப் வேணும்னா நான் சொல்றபடி கேளு. ஹலோ, நான் தான் பேசுகிறேன். இந்த ஒரு நிமிஷம். அவன் தான் லைனில் இருக்கா? வித் யுவர் பர்மிஷன், அவ பேசுறது நானும் கேட்குறேன். சொல்லு. கார்த்திக், கார்த்திக், என்னால வீட்டை விட்டு வெளியே வரவே முடியல. எனக்காக நீ காந்தி ஸ்டாச்சு கிட்ட வெயிட் பண்ண வேண்டான்னு தான் யாருக்கும் தெரியாம நான் ஃபோன் பண்றேன். டோன்ட் வரி சங்கீதா, எங்க அக்கா நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கா. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நீ எதுக்கும் கவலைப்படாத. அங்க ஏதாவது உங்க வீட்டுல பிரச்சனையா? எனக்கு ஜெயில இருக்க மாதிரி இருக்கு. என்ன தனி ரூம்ல அடைச்சு வச்சு காவலுக்கு ஆள் போட்டிருக்காரு. என்ன கண்டாலே அப்பாவுக்கு கோவம் வருது. கண்ண மண்ணு தெரியாம அடிக்கிறாரு. கார்த்திக், எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் தான். அக்கா பக்கத்துல இருந்து நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. யாரோட நீ பேசிட்டு இருக்க? போன்ல பேச கூடாதுன்னு சொல்லிருக்கல. போன்ல பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? போன் இப்படி குடுறி. அடிக்கிறாங்க, போட்டு அடிக்கிறாங்க அக்கா. போல உரிச்சிடுவேன். ரூமை விட்டு வெளியில வந்த காலை உடைச்சிடுவேன். போன்ல இன்னொரு தடவை பேசுவேன். பேசுறியா? கூட பார்க்க மாட்டேன். தொலைச்சு கட்டிடுவேன். ஜாக்கிரதை. கட் பண்ணிட்டாங்க. ஏய், காதலிக்க துணிஞ்சவனுக்கு வேதனையும் பொறுத்துக்க தெரிஞ்சிருக்கணும். நீ அவளுக்கு சொன்னதுதான் நான் இப்போ உனக்கு சொல்றேன். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். டோன்ட் வரி. ஆமா பிரேமி, பிஸியா இருக்கீங்களா? பிஸி தான். போற வழிக்கு புண்ணியம் தேடின்னு இருக்கேன். பிஸியா ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு. என்ன விஷயமா சொல்லு. ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். சும்மா வெட்டியா அரட்டை அடிச்சுட்டு பொழுத வேஸ்ட் பண்ற டைப் நீ இல்லைன்னு எனக்கு தெரியாதா? ஆமா, செண்பகம் எப்படி இருக்கா? அதை பத்தி பேசதான் மாமா வந்திருக்கேன். பாவம், புருஷனோட சேர்ந்து வாழ போறோன்னு ரொம்பவே நம்பிக்கையோட இருந்தா. அவளுக்கு இது ஒரு பெரிய செட்பேக் தான். எனக்கு என்ன பண்றது, யாரை கவனிக்கிறது ஒண்ணுமே புரியல.
நானும் ஒரு மனுஷி தானே. என்னதான் துணிச்சலா எல்லா பொறுப்புகளை சுமந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்கிற சுந்தரமூர்த்தி, இன்னொரு பக்கம் வெளியில தலை காட்டினாலே தான் உயிருக்கு ஆபத்து ஏற்படுங்கிற நிலைமையில இருக்கிற கார்த்தி. இப்போ எப்போ வேணா தான் உயிரை போக்கிக்க தயாரா இருக்கிற செண்பகாந்த தாங்கிக்க முடியல மாமா. இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியல. ரேமி, என்னம்மா அது? எவ்வளவு தைரியசாலினி, நீ போய் அழறதா? இப்ப என்ன ஆச்சு அத சொல்லு. செண்பகத்தை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு மாமா. என்ன இருந்தாலும் நம்ம பொறுப்புல இருக்கா இல்லையா? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது பண்ணிக்கோளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. 2-3 நாளா தூக்கமே இல்லை மாமா. அவளதான் தற்கொலை முயற்சியிலேருந்து காப்பாத்திட்டிய, அப்புறம் என்ன? அன்னைக்கு காப்பாத்தினே தவிர இன்னமும் அவ அதே நினைப்புலதான் இருக்கா. இப்படிதான் முந்தா நேத்து ராத்திரி 2 மணி இருக்கும். என்ன அத்தை, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? தூக்கம் வரல. தூக்கம் வரலன்னா மொட்டை மாடிக்கு வருவானே. ரூம்ல ஒரே புழுக்கமா இருந்துச்சு, காத்து வாங்கலான்னு வந்தேன். ராத்திரி 2 மணிக்கா? சரி சரி, கீழே போலாமா? எனக்கு தூக்கம் இல்லை, 2 பேரும் பேசிட்டே இருப்போம். அடப்பாவமே, பொண்ணை பார்த்தா பரிதாபமா இருக்கு. அவளை நினைச்சா வேதனையா இருக்கு. அப்புறம் நேத்து என்னாச்சு தெரியுமா? என்ன அத்தை, இன்னும் தூங்கலையா? தூங்க மாட்டேன், இதுல தூங்க மாட்டேன். அத்தை ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. 24 மணி நேரமும் நான் அத்தையை பாதுகாத்துட்டு இருக்க முடியுமா? நான் எப்போ ஆஃபீஸ் போறது, மற்ற வீட்டு வேலை எப்போ கவனிக்கிறது சொல்லுங்க. நீ சொல்றத பார்த்தா செண்பகம் தற்கொலை பண்ணிக்கிறதுலயே தீவிரமா இருக்காளோன்னு தோன்றது. ஒரு மேனியாக் மாதிரி. இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கவாளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குமா? வாழ்க்கையை வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்றவா, மனசு உடைஞ்சு போய் இருக்கவா, இவாளெல்லாம் அவளை கான்டாக்ட் பண்ணி மனசை விட்டு பேசலாம். டெலிஃபோனில் கூட பேசலாம். தன் மனசு இருக்க கஷ்ட நஷ்டங்கள், குறைகள் எல்லாம் சொல்லி தீர்த்துக்கலாம். அவளும் பொறுமையாக கேட்டுட்டு இருப்பா.
சொல்கிறவாளுக்கும் மனசில் பாரம் குறைஞ்ச மாதிரியா இருக்கும். இந்த கிரைசிஸில் இருக்கவாளுக்கு அவள் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஷிப்னாலையும் இமோஷனல் சப்போர்ட்னாலையும் தெளிவு பறக்கிறதான் ரொம்ப பேருக்கு. இப்படி ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் சென்னையில் இருக்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்திருக்கேன். இந்த ஆர்கனைசேஷன் பேர் அது அது இங்கே இருக்கு வரமாட்டேங்கிறது. அது அது வாசுகி, அந்த ஆர்கனைசேஷன் பேர் என்னம்மா? ஸ்னேகாலேருந்து தாம்மா பேசுகிறோம், சொல்லுங்க. ஆ ஆஹா, உங்க அத்தை பேர் என்னன்னு சொன்னீங்க? செண்பகம். ஆஹா, தற்கொலை முயற்சிங்கிறது இட்ஸ் அ க்ரை ஃபார் ஹெல்ப். ஓஹோ, தான் ஒரு உதவாக்கரையா ஆயிட்டோங்கிற எண்ணமும் தனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கிற நினைப்பும் தான் அவங்களோட தற்கொலை முயற்சிக்கு காரணமா இருக்கு. நாங்க முழுக்க முழுக்க அவங்களையே தான் பேச விடுவோம். எந்த வித ஒரு குறுக்கீடும் இல்லாம அவங்களுடைய முழு உணர்வுகளையும் வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்படி அவங்க மனம் விட்டு பேசும்போது அவங்களுடைய மனபாரம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே தங்களுடைய மனக்குறைகளை உறவினர்கள்கிட்டயோ அல்லது நண்பர்கள்கிட்டயோ பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஸ்னேகா நிறுவனம் தன்னுடைய ஸ்னேகமான ஆதரவையும் அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்க தயாரா இருக்கு. We maintain strict confidentiality. நீங்க அவசியம் அவங்களை கூட்டிட்டு வாங்கம்மா. நர்ஸ் வேலையா? யாராவது உடம்பு சரியில்லாதவங்களை பாத்துக்கணுமா? சமயக்காரி உத்தியோகம் வீட்டோட இருந்துக்கிட்டு. சமயக்காரியா? ஏன் சமயக்காரின்னு அவ்வளவு கேவலமா இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு தேதியில சமயக்காரிங்க கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மாசம் 2000 ரூபாய் சம்பளம், 2 வேளை சாப்பாடு, காஃபி, டிஃபன் எல்லாம் உண்டு. அப்பப்போ டிவியில வர சினிமா பார்க்கலாம், டீசெண்டா லைஃப் லீட் பண்ணலாம். இதை விட வேற என்ன வேணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னை கூட்டிட்டு போறதுக்கு கார் வந்துடும், பெசநகர் போறதுக்கு. வெல் செட் அத்தை, வெல் செட். எப்படி இப்படிலாம் பேச கத்துக்கிட்ட? தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணவகிட்ட வாட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். உனக்கு 2 விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று, என்னை தற்கொலை முயற்சியிலேருந்து காப்பாற்றி ஸ்னேகாக்காரங்களை மீட் பண்ண வச்சது. 2வது, வீட்டு சமையக்காரியை நிறுத்தி எல்லாரும் ரொட்டேஷனில் சமையல் பண்ணணும்னு கண்டிஷன் போட்டியே, அதுதான் இன்னைக்கு எனக்கு கை கொடுத்துருக்கு.
निध निध पा 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 ध नि सा रे गा